Hello students, இன்னைக்கு chapter 3 integral calculus 2ல exercise 3.2ல 4, 5, 6, 7 பார்க்கலாம். very important exercise. 2 mark 3 markல கேட்பாங்க. Fourth one பாருங்க. A company receives a shipment of 500 scooters every 30 days. From experience, it is known that the inventory on hand is related to the number of days x. Since the shipment I of x is equal to 500 minus 0.03 x squared, the daily holding cost per scooter is rupees 0.3. Determine the total cost for maintaining inventory for 30 days. ஒரு நிறுவனம் 30 நாட்களுக்கு ஒரு முறை 500 இருசக்கர வாகனங்களை பெறுகிறது. அனுபவத்தில் சரக்கு கையிருப்பு இருப்பு நாட்களுடன் x உடன் தொடர்புடையது என தெரிகிறது. கடைசியில் பெறப்பட்ட சரக்கு முதலில் இருந்து I of x is equal to 500 minus 0.03 x squared. தினசரி சரக்கு தேக்க செலவு rupees 0.3 எனில் 30 நாட்களுக்கான மொத்த தேக்க செலவை காண்க. So given and I of x is equal to 500 minus 0.03 x squared. சரக்கு தேக்க செலவு holding cost rupees 0.3. அதுதான் C1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஹோல்டிங் காஸ்ட் வந்து நம்ம C1 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? அடுத்தது எவ்ரி 30 days 30 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, அது வந்து டைம், அதனால் t வந்து 30 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? மொத்த தேக்க செலவு டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட், மொத்த தேக்க செலவு டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு C1 இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 to t I of x dx. ஸோ C1ங்கிறதோட வேல்யூ தான் 0.3, இன்டெக்ரல் ஓவர் 0 to t அப்படிங்கிறது 30, I of xங்கிறது நமக்கு கொடுத்துருக்கா இல்லையா, 500 minus 0.03 x squared into dx. ஸோ 0.3 போட்டுருங்க. 500 வந்து இன்டெக்ரேட் பண்ணால் 500x மைனஸ் 0.03 அப்படியே எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டை இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா x cube divided by 3 over the limit வந்து 0 to 30 டாமா. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு வந்து 30, அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0.3 இன்ட்டு 500 இன்ட்டு 30 மைனஸ் இந்த 0.03 டிவைட் பை 3, அது நம்ம டிவைட் பண்ணும்பொழுது, அதாவது 0.03 டிவைட் பை 3 பண்ணுறச்ச நமக்கு 0.01 கிடைக்கும். இன்ட்டு அந்த எக்ஸுக்கு வந்து 30 அப்படின்னு போட்டுட்டு அது க்யூப்பில் இருக்கனால க்யூப்பு போட்டாச்சு. மைனஸ் 500 இன்ட்டு 0 மைனஸ் 0.01 இன்ட்டு 0 க்யூப், இது வந்து டோட்டலி 0 தான். ஓகேவா? அதனால் இது வராது, இந்த பாட்டு ஃபுல்லாகவே 0 ஆகிடுது. இதுக்கு வெளியிலையும் அந்த இது நமக்கு அந்த 0.3 இருக்கும், அது ஃபுல்லாகவே 0 ஆகிடுது. ஸோ ஈக்குவல் டு போட்டு இந்த 0.3 போட்டாச்சு. 500 இன்ட்டு 30 வந்து 15,000 மைனஸ் 0.01 இன்ட்டு 30 க்யூப் வந்து 27,000. அந்த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும், அதனால் அது போட வேணாம், விட்டுறலாம். சரிங்களா? ஸோ 0.3 இன்ட்டு 15,000 மைனஸ் இதோட இது மல்டிப்ளை ஆகிறச்ச 270 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.3 இன்ட்டு 15,000ல் இந்த 270 போயிடுதுன்னா
14,730. இதோட 0.3 மல்டிப்ளை பண்ணும்பொழுது 4,419. therefore மொத்த தேக்க செலவு rupees 4,419. total inventory carrying cost is equal to rupees 4,419. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இப்போ 5th ஒன் பார்க்கலாமாடா? ஒரு வங்கியானது வங்கி கணக்கில் உள்ள தொகைக்கு ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டி வீதத்தில் வட்டியை அளிக்கின்றது எனில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ₹1000 செலுத்தும் நபர் ஒருவருக்கு 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? e power 0.25 is equal to 1.284. An account fetches interest at the rate of 5% per annum compounded continuously. An individual deposits ₹1,000 each year in his account. How much will be in the account after 5 years? e power 0.25 is equal to 1.284. ஸோ இந்த டெபாசிட் அமௌண்ட் இருக்குல்லடா, இந்த செலுத்தும் தொகை வந்து ₹1000 இருக்கு இல்லையா, அதை p is equal to எடுத்துக்கோங்க. இயர் அது வந்து 5 years கழிச்சுன்னு சொல்லிட்டுருக்கு, அது n is equal to எடுத்துக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கூட்டு வட்டி வீதத்தில் ரேட் ஆஃப் 5%, அதை r is equal to அப்படின்னு எழுதிக்கிங்க. r is equal to 5%, 5%ங்கிறனால 5/100, therefore 0.05. இயர் வந்து என்னன்னு எடுத்துக்கோங்க, கேபிட்டல் N. இயர் வந்து என்னன்னு எடுத்துக்கோங்க. 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 5 years, therefore கேபிட்டல் N equal to 5. இதோட ஃபார்முலா பாருங்கள். அமௌண்ட் ஆஃப் annuity ஆஃப்டர் N பேமெண்ட்ஸ், தவணை பங்கீட்டின் மொத்த தொகை A is equal to integral over 0 to N P into e power RT into dt. A is equal to integral over 0 to N P into e power RT into dt. ஸோ integral over 0 to 5 போட்டாச்சு என்னங்கிற இடத்துல, Pங்கிறது 1000 போட்டாச்சு, into e power R அப்படிங்கிறது 0.05 into T into dt. ஸோ 1000 வெளில எடுத்துடலாம். அந்த e power 0.05 tயை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா e power 0.05 t டிவைட் பை 0.05 அப்படின்னு வரும். e power 0.05 t டிவைட் பை 0.05 ஓவர் த லிமிட் வந்து 0 to 5. ஸோ 1000 டிவைட் பை 0.05 பண்ணுங்கள், இப்போ 20,000 கிடைக்கும். இந்த e power 0.05 t இருக்காங்க, அங்கே மிஸ்ஸு டீ போடாமல் இருக்கேன், டீ இப்போ போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொண்டு போய் உள்ளே போடுங்க, அப்புறமா அதாவது அப்பர் மைனஸ் லோயர், அடுத்து 0.05 into 0. ஸோ 20,000 is equal to e power 0.05 into 5 பண்ணுறச்ச e power 0.25 ஆகிடும், மைனஸ் அது 0 மல்டிப்ளை ஆகிறச்ச 0 ஆகிடும். e power 0னா அதோட வேல்யூ 1. e power 0.25க்கு கொடுத்துருக்காங்க கொஷினில் 1.284 அப்படின்னு, மைனஸ் e power 0க்கு 1. ஸோ செப்பரேட் ஆகும்போது 20,000 into 0.284. ஸோ இது மல்டிப்ளை ஆகிறச்ச நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ₹5,680. ஓகேவா? ஸோ மொத்த தொகை
அமௌண்ட் ஆஃப் annuity ஆஃப்டர் n பேமெண்ட்ஸ் தவணை பங்கீட்டின் மொத்த தொகை வந்து ₹5680. அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். த மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ப்ராடக்ட் இஸ் கிவன் பை டிசி பை டிஎக்ஸ் ஆர் எம்சி இஸ் ஈக்குவல் டு 100 minus 10x plus 0.1x squared, where x is the output, obtain the total and the average cost function of the firm under the assumption that is fixed cost is ₹500. உற்பத்தி செய்யப்படும் x அலகு பொருட்களின் இறுதிநிலை செலவு சார்பு dc by dx is equal to 100 minus 10x plus 0.1x squared என்க. அந்நிறுவனத்தின் மாறா செலவு ₹500 எனில் அந்நிறுவனத்தின் மொத்த செலவு சார்பு மற்றும் சராசரி செலவு ஆகியவற்றை காண்க. ஸோ எம்சி என்ன கொடுத்துருக்கா 100 minus 10x plus 0.1x squared அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஃபிக்ஸட் காஸ்ட் மாறா செலவு அது வந்து 500, அதை கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட காஸ்ட் வேணும், டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் மொத்த செலவு சார்பு சி இஸ் ஈக்குவல் டு integral mc into dx. So integral mcங்கிறது 100 minus 10x plus 0.1 x squared into dx. ஸோ இது இன்டெக்ரேட் பண்ணலாமா? 100 பண்ணால் 100x minus 10 எக்ஸை பண்ணால் x squared by 2 plus 0.1 x squared பண்ணால் x cube by 3 plus k. அந்த கேயோட வேல்யூ தான் நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் மாறா செலவு. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 5x squared, இது 0.1 டிவைடட் பை 3 பண்ணுறச்சு நமக்கு 0.033 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 பிளேசஸ் போதும், இன்ட்டு அந்த x squared போட்டாச்சு. கேக்கு வந்து அந்த 500. ஸோ இதுதான் நம்மளுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் சராசரி செலவு ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. ஏசி இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸு. ஸோ 100x மைனஸ் 5x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 0.033x ஸ்கொயர் ப்ளஸ் 500. இது சி எழுதியாச்சு. டிவைடட் பை எக்ஸ் வந்து ஒவ்வொரு டேர்முக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துடலாம். அப்போ நம்மளுடைய ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 5x ப்ளஸ் 0.033 எக்ஸ் கியூப் வரணும் 0.033x ஸ்கொயர் ப்ளஸ் 500 டிவைடட் பை எக்ஸு. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? 7th one, the marginal cost function is marginal cost is equal to 300 into x power 2 by 5 and fixed cost is 0. Find out the total cost and average cost function. இறுதிநிலை செலவு சார்பு mc is equal to 300 into x power 2 by 5 மற்றும் மாறா செலவு 0 எனில் மொத்த செலவு மற்றும் சராசரி செலவு சார்பை காண்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? marginal cost is equal to 300 into x power 2 by 5. மாறா செலவு ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 0, அதனால் கேயோட வேல்யூ 0. ஸோ
ஸோ நமக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன் வேணும், மொத்த செலவு சார்பு. ஸோ சி வேணும், அதுக்கு இன்டெக்ரல் இன்ட்டு மார்ஜினல் காஸ்ட் இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுருங்க. சி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எம்சி, அதாவது மார்ஜினல் காஸ்ட் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ மார்ஜினல் காஸ்ட்டுங்கிறது 300 இன்ட்டு எக்ஸ் பவர் 2/5 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ 300 இன்ட்டு எக்ஸ் பவர் 2/5 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2/5 ப்ளஸ் 1. ஏன்னா எக்ஸ் பவர் என்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n ப்ளஸ் 1 ப்ளஸ் கே. கேயோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டு அது போட்டுடலாம். இது வந்து நம்ம கிராஸ் பண்ணுறச்ச 7/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 + 5/5 therefore 7/5. ஸோ எக்ஸ் பவர் 7/5 டிவைடட் பை 7/5. கேயோட வேல்யூ 0. ஸோ 300 இன்ட்டு இந்த 7/5 ரெசிப்ரோக்கல் ஆகிறச்ச 5/7 இன்ட்டு எக்ஸ் பவர் 7/5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன். மல்டிப்ளை பண்ணுறச்ச 1500 டிவைடட் பை 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 7/5. இதே கொஷினுக்கும் ஆவரேஜ் காஸ்ட்டு கேட்டிருக்கா, சராசரி செலவு, அதுக்கு C/X. ஸோ 1500 டிவைடட் பை 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 7/5 டிவைடட் பை எக்ஸ். இப்போ ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்னா ஏ பவர் எம் மைனஸ் என், அந்த கான்செப்ட் படி 7/5 மைனஸ் 1 7/5 அது பண்ணினா நமக்கு 2/5 கிடைக்கும். அந்த கிராஸ் பண்ணுங்கள். 7 மைனஸ் 5 டிவைடட் பை 5 therefore 2/5. ஸோ 1500 டிவைடட் பை 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 2/5. ஓகேவா? அந்த ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என், அந்த கான்செப்ட் படி 7 மைனஸ் 5/5 therefore எக்ஸ் பவர் 2/5. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.